டு மை சேனல். இப்போ நம்ம வந்து ஹலோ நெய்பர் தான் ப்ளே பண்ண போகிறோம். பையன் ஓடுறாப்புல. ரைட்டு, என்ன பந்து இருக்கு. அட யாரா அவன்? ஓ, நம்ம போய் அந்த பந்து எடுக்கணுமா? சூப்பர். நின்று ஐயோ, என்னடா அங்கே ஓடிச்சு. இரு, என்னமோ போட்டிருக்கு. ஸ்விம்மிங்கா? ஓ, மிஸ்ஸிங்ன்றதா ஸ்விம்மிங்னு போட்டுறாங்களாப்பா. என்னது பையன் பொண்ணு மட்டும் தெரியுது. இன்னும் பந்து அங்கே போயிடுச்சு. சரி போவோம் எடுக்க. ஓகே, ஷேர் யார் இந்த வீடியோ லைக் பண்ணலையோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ன பந்து ஓடிச்சு இங்கே இல்லையே. அதான் வந்துச்சு. என்ன இப்போ வந்து அங்கே தான் நினச்சி எப்படி ரோட்டுக்கு வந்துச்சு. ஓகே, எங்கே போனேன் என்னைய விட்டுட்டு? எவ்வளோ சேட்டை உனக்கு. போகலாம். என்ன என்ன சவுண்டு? ஏன் அது? ஆஹா, இந்த வீட்டில் சவுண்டு. ஐயோப்பா, அடிக்கிறான்டா. யார் இது? இந்த வீட்டில் தான் அப்படி சவுண்டு இருக்குது. இந்த அடிக்கிறேன் பாருங்க. ஐயோ, ஆஹா, பைய போய் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, நாயே இல்லை. ஐயோ, அமைதியா போ, எட்டி பார்ப்போமா? கத்துறேன் நல்ல வேலைப்பா. பார்த்துட்டான்டா. ஐயோ, ஓட முடியல. ஏன்? சூப்பர். ஓ மை காட், அந்த பையன் சாரி. இந்த வீட்டில் இப்போ எப்படி இதெல்லாம் போகிறேன்னு தெரியல. அப்பா, அதனால் முடியும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இடத்த விட்டு ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஐடியா வந்துருச்சு. இப்போ நம்ம மாமா ஒன்று திசை இருப்போமா? இன்னும் எடுக்க முடியல. முன்னாடி 2 கார் போர்டு எடுத்துப்போம். இல்லை ஒன்றே போதும், இல்லை 2 வேணும். ஓகே, வந்து மாமா திசை திருப்பிடுவோமா? வாங்கிக்கோ. கைப்புள்ள வந்துட போயா? வருவானா? என்ன சவுண்டு இருக்குன்னா வந்துருப்பானே, ஆனால் காணும். சரி, நம்ம யாரும் வம்புக்கும் போகிறதில்ல, யாரும் தும்புக்கும் போகிறதில்ல. போவோம். ஐயோ கைஸ், கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஏரியா அப்படி வாய். போடா. ஐயோ மாமா, இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கூடாது. நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. அவனைய போலீஸ்கிட்ட மாட்டி விட்டேன்னு வச்சுக்க, அப்படியே கையோட கைங்களுமா தூக்கிட்டு போயிடுவானுங்க. போயாயோ சோறு இங்கே அந்த மாதிரி போயிட்டுருக்கான். சரி, அப்படி எலி மாதிரி ஊறி போவோம். பச்சக். அப்பா, ஐயோ, நல்லா வர மாமா உட்காந்து டிவி பார்க்குறியான்னு நினைக்கிறேன். பார்க்கட்டும். சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு. ஆஹா, அட்டைப்பட்டியில் ஒரு ஜம்ப்பு. அதான் நிற்கிறேன். அப்புறம் குதிச்சிடும். அப்பாடா. ஓகே, அப்புறம் இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு பண்ணணும். கீழே விழுந்துடாத. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் இங்கிட்ட எதுக்கு மேலே எப்படி நான் போகிறேன்னு கேட்பீங்க. இந்த அதுதான் இந்த கார்போர்ட் எடுத்தேன். அப்போ வீட்டு போட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறம் இது வெறும் சாதாரண ரூம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இதை எடுக்கணும். இதை எடுத்து
இது போட்டுருவோம் சும்மா ஓடிப்போ. அப்புறம் நீ இதுக்குள்ளே தான் போகணும். குதிச்சிடும் இப்போ. அப்புறம் இந்த லிவர் இழுத்து விட்டு என்ன லைட் எரியுமா? ஒன்றுமே எரியல. அந்த இதாங்க மெயின். இந்த சாவி எடுத்துக்கோங்க. சப்பா அப்புறம் சாவி இந்த எல்லோ கலர் கீ இருக்குன்னு கேட்பீங்க. அது வந்து இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு. நீ அவ்வளோதான் தேவைப்படாது. அப்படி தூக்கி போட்டுட்டு ஃபோட்டோ இங்கே. ஓகே, அது என்ன அது வாயெல்லாம் எடுத்து வச்சுருக்கியான். இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்பு. அதுக்கப்புறம் நீ இந்த கார்கிட்ட போகணும். இந்த சாவி எதுக்குன்னா இந்த காருக்கு தான் தேவை. கார் எடுத்து கிளம்ப போகிறமான்னு கேட்பீங்க. எஸ்கேப்பு அதெல்லாம் கிடையாது. டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்படி நீ தேவை டிக் போட்டு. பார்த்துட்டாயா மாமா? நான் இல்லை, உங்கள் கார் சும்மா சர்வீஸ் பண்ணலான்னு எடுத்து வந்தேன். யோ போயா, வந்துக்கிட்டே இருக்கியான். தக்காளி யாரா தக்காளி வாங்கிருக்கியான்? தக்காளி ரேட்டு தெரியுமாடா உனக்கு? டேய் எங்கே இப்போலாம் ரேட்டை எக்ஸசைஸ் பண்ணுற ஆளை பாருங்க. நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இல்லை இந்த காரை சர்வீஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் மாமா. சாத்தி விட்டு கூட போயிடுறேன். அதை வேலை முடிஞ்சிச்சு. உனக்கு சர்வீஸ் எக்ஸசைஸ் பண்ணுற இடம் கிடையாது போல். இங்கே நடு ரோட்டில் எப்படி பண்ணுவேன் போல். அதனால் வரதுக்குள்ளே இங்கேருந்து ஓடிடு. ஐயா மாட்டிக்கிட்டேன். ஓடு. இங்கே ஒரு பெரிய காரணம். இதை எடுத்து இந்த இங்கே வைக்கணும். ஓகே, அப்புறம் அதுக்கு மேலே தவி வந்துடுச்சு. கரெக்டான சாவி வந்துடுச்சு. முதல்ல க்ரௌ பார் வரும். இப்போ கரெக்டான சாவி வந்துடுச்சு. இந்த சாவியை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போனால் மாட்டிப்போம். அதனால் ரோட்டுக்கே போய் சாவி அப்புறம் தனியாக எடுப்போம். மறுபடியும் அந்த காந்தப்பட்டதை முடிக்கினா கீழே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சாவி எதுக்குன்னா சாவி மாதிரியே தெரியல என்னதுன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே மெயின் இருக்கும். மெயின் இறக்கி விட்டோம்னா மாமா டிவி கரண்ட் போயிடும். ஆன் பண்ண வருவியா? வரும்போது அப்படியே நம்ம இங்கே ஓடிக்கணும். நீ வந்துக்கிட்டு இருப்பாப்புல. ஐயோ அப்படி உட்காந்துருவோம். வாத்தாடி யார் சாமியே? ஜஸ்ட் நிமிஷத்தில் தப்பிச்சாங்க. உயிரே போயிடுச்சு. நீ வீட்டுக்குள்ள ஓடிடணும். அப்பா நீ இந்த இதை எடுத்து மாமா நான் இல்லை நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் ஒன்றும் ஆகாது. எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இப்போ நீ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் முன்னாடி வச்சுரும். ஓகே, அவ்வளோதான். நம்ம எஸ்கேப் பண்ணுறேன். நிறைய வேலை இருக்குது. நான் ஐயோ ஓகே நீங்கள் கரெக்டானோம். ஐயோ அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. செல்லு வேலை ஆயிடுச்சு. யூஸ் ஆகுது. யூஸ் ஆகுது. அடப்பாயா. சாரி இதா. எங்கள் மாமா எல்லா பற்றி கொடுமை பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். அந்த சாவியை வச்சு அம்மாருங்க அந்த ரூமுக்கு வந்தாச்சு. என்ன ஆட்டம் போட்டியான். அப்படி ஏரியணும். அப்படி நம்ம இப்படிக்கா ஓடிடணும். என் மாமா வச்ச திருப்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ள ஓடிடுவோம். சரி கைஸ், நான் உங்களை அந்த ரூமுக்கிட்ட அண்டர் கிரவுண்டில் போய் சந்திக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த கதவை திறந்துட்டு வாஷிங் மிஷின் அந்த அண்ணி இருக்குது. ஓப்பன். ஓகே, அப்புறம் இதுக்குள்ளே போய் ஜம்ப் பண்ணி இங்கிட்டு போகணும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா, அந்த லிவரை பிடிச்சி இழுத்து ஐயோ வர மாட்டேங்குது. ஓப்பன் ஆளே இல்லாத இடத்துல டீ ஓடிட்டு என்ன ஜூஸ் கேனு என்ன பொம்பு. ஓ ஃப்ரிட்ஜா, சரி ஜூஸ் இருக்குமா, என்ன ஒன்றும் இல்லை. அடப்பாவி அடச்சி பொம்மை என்ன கைஸ். ஓகே இப்போ நம்மளுக்கு டார்ச் லைட் என்ன ஒரு மினி சவுண்டு. ஐய் ஏய் எட்றாத லைட் ஏரியாவில் பீஸ் பண்ண கேட்டோம். ஓகே இப்போ இதையும் திறந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன அப்புறம் எடுப்போம். இங்கிட்டு சேர் எடுத்து இங்கே கொடுப்போம். அங்கிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு செங்கல் உடைக்கணும். ஓகே என்ன அதுக்கப்புறம் இன்னும் இங்கிட்டு வந்த வழி மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா என்ன தூக்கி சாத்து. என்னடா இது குதிச்சுற கைப்புள்ள. அது இப்போ நம்ம இந்த இதை ஓப்பன் பண்ணணும். இந்த மினி கேம் சவுண்டு இது இருந்தால் வருது. ஆனால் இங்கிட்டு ஒரு டார்க் சவுண்டு. ஓகே இப்போ நம்ம இருந்தால் நல்லா பார்த்துக்கோங்க. செங்கல் உடச்சி அப்புறம் இந்த வழி வந்து இங்கிட்டு போய் அப்புறம் அந்த சேரை எடுத்து இங்கிட்டு போடணும். இங்கிட்டா இந்த ரூட்டா கரெக்டு தான் இல்லை தப்பு இந்த கிடையாது, இந்த அப்படி ஸ்ட்ரைட் இருந்து ஓப்பின் அப்புறம் ஒரு டோரை திறந்து சாரி இந்த டோர் தான் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இங்கே ஒரு டார்ச் லைட் இருக்கும், அது தேவையில்ல ஏற்கனவே இருக்குல்ல. அப்புறம் இந்த கதவை திறந்து இதாக வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ரோட்டில் போகணும். அப்புறம் இதுன்னு நினைக்கிறேன் இதைத்தான் இருக்கணும், பார்க்கலாம். எஸ் இதே தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு போய் இங்கே மெயின் இருக்கும், அந்த மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு வரணும். இருக்கா ஓகே இந்த மெயின் இருக்கா, மெயின் இறக்கி விட்டோம்னா கேட்டு முடியும். அப்புறம் எப்படி போகிறதுனா நம்ம ஐயோ வந்த ரோட் இருக்குல்ல, எங்கிட்ட வந்தோம் இங்கிட்டு ரைட்டு ரைட்டு இந்த ரோட்டு வழியாக வந்து அதே மாதிரி தான் போகணும். இங்கிட்டு அங்கிட்டு ரைட்டு அந்த இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி போகணும்னா அதுக்கப்புறம் இப்படி போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். இந்த லைட்டு ஒன்று ஆனால் கையிலே ஒன்று இருக்குதுப்பா. ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இது நம்மள ஓப்பன் ஆகிடுச்சாரு. இதுக்கு நம்ம அப்படி ஓப்பன் பண்ணாமல் இப்படி வந்து நம்ம மேலே ஏறி குதிச்சுட்டு மறுபடியும் ஒரு சீக்கிரட்டாக வந்துடலாம். அது வேணா தனியாக சொல்கிறேன். ஓகே இப்போ இந்த பட்டன் அமைச்சாச்சு. ஓகே அவ்வளோதான், எஸ்கேப் பண்ணியாச்சு. ஐயோ ஏட்டில் எங்கிட்ட இங்கிட்டு போனே தெரியல. சரி இங்கிட்டு செங்கல்லாம் தள்ளி விடு. ஓப்பின் ஓகே கைஸ். என்ன மாதிரி இண்டியா என்னங்க சரி தப்பிக்க போகிற போகிறோம் பிடிக்க முடியல. ஓடுறா குச்சி ஓடுறான். எப்படி இருக்கு. ஓகே கைஸ் இதான் ஆக்ட் 2 பார்ட் 1 முடிஞ்சு. பார்ட் 2 ஆக்ட் 2 போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி விட்ருங்க. ஓகே டாட்டா சி யூ பாய்.